Hello everyone, welcome to Aptitude Tricks by Deepika. இந்த சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. And நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ratio and proportions. Ratio and proportionோட lesson 4, அதாவது type 4. இதுக்கு முன்னாடி இருக்கிற டைப்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன சம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, the price of the scooter and TV are in the ratio 7:5. அதாவது ஸ்கூட்டர் டிவி ரெண்டுத்தோட விலையோட ரேஷியோ என்னவா இருக்குன்னா 7:5 இருக்கா. if the scooter cost 4,000 more than TV, டிவியை விட ஸ்கூட்டரோட விலை 4,000 ரூபாய் அதிகம் அப்படின்னா டிவியோட விலை என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இப்போ இதுல நமக்கு என்ன தெரியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவியோட விலை 10,000 வச்சுக்கலாம், 10,000 எடுத்துக்கலாம். அப்படின்னா ஸ்கூட்டரோட விலை என்னவா இருக்கும்? 4,000 அதிகம் அப்படின்னா 14,000 இருக்கும். ஸோ அப்போ இதே நமக்கு என்ன தெரியுது? டிவியோட விலைக்கும் ஸ்கூட்டரோட விலைக்கும் டிஃபரன்ஸ் 4,000 அப்படின்னு தெரியுதா? ஸோ அதை வந்து அந்த ரேஷியோ ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு ஈக்குவேஷனா எழுதுறேன். ஸோ ஸ்கூட்டர் தான் பெருசு. ஸோ ஸ்கூட்டர்ல இருந்து எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எழுதுவோம் நான் ரேஷியோ. டிவியோட பிரைஸை மைனஸ் பண்ணா எனக்கு 4,000 கிடைக்கும் அப்படின்றது தான் ஒரு ஈக்குவேஷன். கிளியர்? ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறத வச்சு ஒரு ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பாருங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம், ஈஸியா சீக்கிரமா சால்வ் பண்ணிடலாம். ஸோ 7x minus 5x is equal to 4,000. அப்ப 2x is equal to 4,000. அப்ப x ஓட வேல்யூ 2,000. இப்போ எனக்கு என்ன கேக்குறாங்க? டிவியோட விலை கேக்குறாங்க. டிவிக்கு என்ன? 5x. சோ டிவிக்கு 5x னா 5 into 2,000 10,000. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இன்னும் ஒரு தடவை சொல்றேன். ஸ்கூட்டர் அண்ட் டிவியோட பிரைஸோட ரேஷியோ வந்து 7:5 கொடுத்திருக்காங்க. அவங்க அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, டிவிக்கும் ஸ்கூட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4,000. அவ்வளவுதான். அது அவங்க இன்டைரக்டா எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, ஸ்கூட்டர் வந்து டிவியை விட 4,000 அதிகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தென் ஃபைண்ட் தி டிவி காஸ்ட். சோ கொடுத்திருக்கிற ரேஷியோ வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். 7x minus 5x is equal to 4,000. So 2x is equal to 4,000, x is equal to 2,000. அப்ப எனக்கு என்ன வேணும்? டிவியோட ரேட் வேணும். டிவிக்கு 5x. So 5 into 2,000, ஆன்சர் வந்து 10,000. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். And இது நம்மளுடைய அடுத்த சம். A certain amount is divided between A and B in the ratio 9:8. If A got 90 more than B, then find the total amount. போன சம்மோடைய அதே மாடல் தான். இதையும் சால்வ் பண்ணா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a certain amount is divided between A and B in the ratio 9:8. A got 90 more than B அப்படின்னா Bக்கும் Aக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 90 அப்படின்றது தான். ஸோ இது அப்படியே ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணுங்க. 9x minus 8x is equal to 90. அப்ப x என்னது? 90. நமக்கு என்ன வேணும்? டோட்டல் அமௌண்ட் வேணும். 90 கொண்டு போய் x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அப்புறம் 8 ல மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்றதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட்னா 9x plus 8x. ஓகேவா? 17x. So 17 into x க்கு பதிலா 90. புரியுதா? 9x plus 8x is equal to 17x. So 17 x க்கு பதிலா 90 மல்டிப்ளை பண்ணா 1530. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இன்னொரு தடவை சொல்றேன். A certain amount is divided between A and B in the ratio 9:8. If A got 19 more than B அப்படின்னா B விட A வந்து 90 ரூபாய் அதிகமா வாங்குறாரு. அப்ப Aக்கும் Bக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 90. சோ அதுதான் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிருக்கோம். 9x minus 8x 90னா x வந்து 90. சோ டோட்டல் அமௌண்ட் வேணும் 9x plus 8x. டோட்டல் 17x. சோ 17 into 90 1530. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். And இது நம்மளுடைய அடுத்த சம். If A is to B is to C is 3 is to 3 is to 5. If A's value is 100 less than the sum of other two. அதாவது A ஓட வேல்யூ அடுத்த மீச்ச இருக்கிற ரெண்டுத்தையும்
பிளஸ் பண்ணா என்ன வருதோ அதை விட 100 கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா ஏ அண்ட் பியோட சம்மின்னு கேக்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ மிச்சம் இருக்கிற ரெண்டுத்தையும் சம் பண்ணா என்ன வருமோ அதை விட 100 கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். பியும் சியையும் ஆட் பண்ணி அதுல இருந்து ஏவை சப்ராக்ட் பண்ணா வர வேல்யூ 100. போன சம்முடைய மெத்தடே தான், பட் இதுல கொஞ்சம் ட்விஸ்ட் அவ்வளவுதான். சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ மிச்சர் இடத்தையும் ப்ராடக்ட் பண்ணா அது வர ஆன்சரை விட 100 கம்மி. சோ அததான் அப்படி ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிருக்கேன். சோ இப்ப பிக்கு எனக்கு என்ன இருக்கு 3x, அதாவது ஏ வந்து 3x, பி வந்து 3x and c வந்து 5x. சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3x plus c க்கு பதிலா 5x minus a க்கு பதிலா 3x is equal to 100. 3 plus 5 8x minus 3x is equal to 100. 5x is equal to 100. x ஓட வேல்யூ 20. எனக்கு என்ன வேணும்? sum of a and b. So sum of a and b na 3 plus 3. So 3x plus 3x 6x which is equal to 6 into x ஓட வேல்யூ 20. So 120 ன்றதுதான் நம்மளுடைய ஆன்சர். இன்னொரு தடவை சொல்றேன். a is to b is to c ஓட ரேஷியோ 3:3:5 னு சொல்லிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா a ஓட வேல்யூ மிச்சர் இடத்தை ஆட் பண்ணா என்ன வருமோ அதை விட 100 கம்மின்னு கொடுத்திருக்காங்க. சோ நான் அதை வச்சு தான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கேன். b யையும் c யையும் ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து a வை சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 100 அப்படின்றது தான் கான்செப்ட். அதனால உங்க வேற லாங்குவேஜ்ல இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ டைரக்டா அல்லாம இன்டைரக்டா இருக்கு, அவ்வளவுதான். சோ b plus c minus a is equal to 100. b என்னது 3x, a வும் 3x and c வந்து 5x. சோ இது எல்லாத்தையுமே 3x plus 5x minus 3x is equal to 100. சால்வ் பண்ணா எனக்கு x ஓட வேல்யூ கிடைக்கும். a plus b னா 6x. சோ 6 into 20 120 அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். and இது நம்மளுடைய அடுத்த சம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum of 53 is divided among a b c. வர வர ஓவர் லைனா படிச்சு அப்படியே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுவோம். a sum of 53 is among divided a b c னா a b c மூணு பேரையும் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணா நமக்கு வரது 53 அப்படின்றது தான் இங்க கொடுத்திருக்கிற கான்செப்ட். இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. சோ a plus b plus c is equal to 53. சோ மூணுத்தையும் ஆட் பண்ணா 53 வரும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? in such a way a gets 7 more than what b gets. a வந்து b ஐ விட 7 ரூபாய் அதிகமா வாங்குறாங்க. சோ அப்ப ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 7 ரூபாய். சோ a minus b is equal to 7. சோ இப்போ என்ன பண்ற? a is equal to 7 plus b. இங்கிட்டு இருக்க minus b இங்கிட்டு வரும்போது பிளஸ் ஆயிடும். சோ இது என்னோட ஈக்குவேஷன் 2 ஆ எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? b gets rupees 8 more than what c gets. b வந்து c ஐ விட 8 ரூபாய் அதிகமா வாங்குறாரு. அப்ப b க்கும் c க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 8 ரூபாய். சோ b minus c is equal to 8. b minus 8 is equal to c. இங்கிட்டு இருக்க மைனஸ் c அங்க போகும்போது பிளஸ் ஆயிடும். சோ c is equal to b minus 8. இது என்னோட ஈக்குவேஷன் 3 ஆ வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 2வையும் 3யையும் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். a க்கு பதிலா என்ன இருக்கு? 7 plus b plus b அப்படியே இருக்கும் plus c க்கு இங்க பதிலா என்ன இருக்கு? b minus 8 is equal to 53. So b plus b plus d 3b 7 minus 8 minus 1 is equal to 53. 3b is equal to 53 plus 1 அங்கட்டு minus 1 அங்கட்டு வரும்போது plus 1 ஆயிடும். So 3b is equal to 54. b is equal to 54 divided by 3. Answer 18. இப்போ எனக்கு b யோட வேல்யூ என்ன? 18 ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? மூணு ரேஷியோஸும் வேணும். சோ நான் b ஐ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 2லயும் 3லயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு a ஓட வேல்யூ c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சோ a க்கு பதிலா என்ன இருக்கு? 7 plus b. So 7
plus b க்கு பதிலா 18 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 25 a ஓட வேல்யூ 25 சோ அடுத்து ஈக்குவேஷன் 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் c is equal to b minus 8 b க்கு பதிலா 18 minus 8 c ஓட வேல்யூ 10 சோ மூணு வேல்யூஸ் கிடைச்சிச்சு இது மூணுத்தையும் ரேஷியோ எழுதுங்க a is to b is to c ன்ற ஃபார்மட்ல எழுதணும் சோ 25 is to 18 is to 10 இத உங்களால சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க முடிஞ்சுனா இத சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோ எழுதலாம் முடியலனா அப்படியே விட்டுருங்க இத சிம்பிளிஃபை பண்ண முடியாது சோ leave it as it is சோ இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படியே ரீட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கேன் a sum of 53 is divided among a b c அப்படினா a b c மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு வரக்கூடிய sum 53 so a plus b plus c 53 this will be my equation 1 second point a gets 7 more than what b gets a வந்து b ஐ விட 7 ரூபாய் அதிகமா வாங்குறாங்க so ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 7 so I'll form this as an equation a minus b is equal to 7 which is nothing but a is equal to 7 minus b அந்த சைடு போகும்போது plus b and this will be my equation 2 and next b gets rupees 8 more than what c gets so b minus c is equal to 8 similar to this so c is equal to b minus 8 and this will be my equation 3 so in the equation 2 வையும் 3 ஐயும் நான் equation 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் so a க்கு பதிலா 7 plus b plus b அப்படியே as it is இருக்கும் c க்கு பதிலா b minus 8 is equal to 53 so நான் எல்லாத்தையும் ஆட் பண்றேன் 7 minus 8 is minus 1 b plus b plus b 3b minus 1 is equal to 53 3b is equal to 53 minus and அங்கிட்டு போச்சுனா plus 1 so 3b is equal to 54 b is equal to 54 by 3 that will be my 18 so இத என்ன பண்றேன் equation 2 லயும் 3 லயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி a ஓட வேல்யூ c ஓட வேல்யூ கண்டுட்டு அத நான் அப்படியே in terms of ratio எழுதிட்டேன் இத உங்களால இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இல்லனா அப்படியே விட்டுடலாம் this is my answer thank you next வீடியோல இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் மெத்தடோட ஃபார்முலாஸ் அதிகமா யூஸ் பண்ணாம கம்மியான டைம்ல எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் thank you so much and bye